குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து இட்லி, சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். நல்லா ஒரு 2 இட்லி ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். எல்லோரும் எப்போயும் 8 மணிக்கே டிஃபன்லாம் ரெடி ஆகிடுச்சு. யாரும் இன்னும் குளிச்சுட்டு வந்து சாப்பிட வரல. இந்த ஹாட் பாக்ஸ்லேயும் இட்லி தான் ஊற்றி வச்சுருக்கேன். பத்தலைன்னு சாப்பிடக்கூடாதுல்ல, மீந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்மள அந்த கவுண்டிங் தெரியும், நமக்கு யார் யார் எத்தனை இட்லி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டிலன்னு. கெஸ்ட்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. பத்தலைன்னு சொல்லிட்டு குறை வரக்கூடாது. நிறையா இட்லி ஊற்றி வச்சுட்டேன். மீந்தால் பார்த்துக்கலாம். அதுக்கு சைட் டிஷ் வந்து வெங்காயம், தக்காளி, வரமிளகாலாம் வதக்கி வச்சு சட்னி அரைச்சி தாளித்து வச்சுருக்கேன். சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். சமையலும் சைட் பை சைடு நடந்துகிட்ருக்குது. சமையலும் முடிஞ்சிடும். இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி. நான் வந்து ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருப்பேன். கெஸ்ட்டுக்கு மட்டும் தான் சமைக்கணும். ஹஸ்பண்டும் இல்லை, அவங்க வந்து லேபர்ஸ் டே மே டே வந்து செலிப்ரேட் பண்ண வந்து போயிட்டாங்க நேற்று. இன்றைக்கி ஈவினிங் தான் வருவாங்க. இதுதான் நம்ம வீட்டில் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. மார்னிங்கில் இட்லி வந்து எல்லாருக்குமே நல்லது. குட்டீஸ்க்கு, வயசானவங்களுக்கு, பேஷண்ட்டுக்கு, அது மாதிரி எல்லாருக்குமே நல்லது இட்லி. இட்லி தான் செஞ்சுருக்கேன். நேற்று காலைல தான் பூரி செஞ்சேன். முந்தா நாள் நைட்டு தான் சப்பாத்தி செஞ்சேன். நேற்று நைட்டு தான் வந்து பாஸ்தா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பத்தாத்துக்கு தோசை ஊற்றியாச்சு. இன்றைக்கி வந்து இட்லி சிம்பிளாக முடிச்சாச்சு. இன்றைக்கி நைட் சித்ரா பௌர்ணமிக்கு ஸ்பெஷல் இருக்குது, அதனால் முடிச்சாச்சு. அவங்கள்ட்ட சமையல் நடந்துகிட்ருக்குது. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் வந்து ரைஸ் குக்கரில் தான் வச்சுருக்கேன். சரி, குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால குக்கரில் வைக்க பத்தாது. சின்ன குக்கரில் ரைஸ் குக்கரில் தான் வச்சுருக்கேன். ரைஸு, அதுக்கப்புறம் சாம்பார். என்னென்ன போட்டு வச்சுருக்கேன்னா கேரட்டு, பீன்ஸு, மாங்காய், அவரைக்காய், அதுக்கப்புறம் சவுச்சவு எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குட்டீஸ் 2 பேருக்கு வந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நெய் போட்டு பருப்பு போடலான்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் ரசம் வந்து நேற்று வச்ச ரசம் தான். இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபாஸ்டிங்கு, பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமினால, அதனால் வந்து ரசம் வைக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ரசம் வந்து நேற்று வச்ச ரசம் யாருமே போட்டுக்க மாட்டாங்க. ஹஸ்பண்டும் இல்லை. பாப்பாவுக்கு வந்து சாம்பார் தான் போட்டுக்கணும், நம்ம வீட்டு பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு வறுவல். இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. சிம்பிளான லஞ்சு தான். ஒரு சாம்பார், ஒரு தொட்டுக்க, அவ்வளோதான். தயிர் இருக்குது, அப்புறம் வந்து ஊறுகாய் நிறையா இருக்குது. எது வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. நான் நைட்டு தான் வந்து விரதம் பண்ணுவேன். காலையிலேருந்து சாப்பிட மாட்டேன். காஃபி, டீ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன். அதுவே நம்ம வெறும் இருக்கும்போது அடிக்கடி சாப்பிட்டா நல்லா இருக்காது, ஒரு மாதிரியாக இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும். வேறு எதுவும் எடுத்துக்க மாட்டேன். ஃப்ரூட்ஸ்லாம் எதுவும் இல்லை, எடுத்துக்க மாட்டேன். இன்றைக்கி இதுதான் வந்து நம்ம வீட்டில் சிம்பிளான லஞ்சு. இந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.